நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாக்க சோதனம். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் சமூகத்தில் கடந்து வர கிருபை செய்வதற்காக சோதனம். கூடி நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் சோதனம். உலகம் நடக்கிற சபை ஆராதனையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த சபை ஆராதனை ஆசீர்வதிங்க. சோதனம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். பாடல் மூலமா எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவரே, தீர்க்கதரிசன ஆவியானவரே, சங்கீத மூலமா எங்களோடு பேசும். சாட்சிகள் மூலமா எங்களோடு பேசும். செய்தி மூலமா எங்களோடு பேசும். இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை கனத்தையும் இயேசு ராஜாவுக்கு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 77வது பாடல். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே தத்தங்க, துதர் சேனை தம் மகிமையோடிறங்க, துதிகள் நடுவே தத்தங்க, துதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே,
ஹல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
25வது பாடல். எல்லாரும் கையில் தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொண்டீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொண்டீர். கலங்கங்கள் பாராங்கள்
89வது பாடல். வாயை திறந்து பாடுங்க. 989. அப்பா உந்தன் பாதம் அமர்ந்திருக்கும் நேரம் அன்பாலே உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பாலே உள்ளம் பொங்குதே. அப்பா உந்தன் பாதம் அமர்ந்திருக்கும் நேரம் அன்பாலே உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பாலே உள்ளம் பொங்குதே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து தேவன் நம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதுவரை நீ நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதுங்களுக்கு பாராட்டினபடி கிருபைக்காக பரிதாண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி இயேசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணி நேரம் அப்பா எங்களை பாதுகாத்ததற்கு நன்றி இயேசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நடக்கும் போது இருக்கும் போதும் அப்பா தேவனே நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. வாகனத்தில் போகும்போது வரும்போது நீர் எங்களை பாதுகாத்த
கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வாரத்துல 7வது மாதம் வர போகிறது. இந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து 7வது மாதத்தில் தேவன் நமக்கு கிருபையாய் காண செய்ய போறதுக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. எல்லா விதமான சந்தோஷங்களிலும் சமாதானங்களிலும் துக்கங்களிலும் கண்ணீர்களிலும் தேவன் நம்மை பாதுகாத்தாரே. அதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. பலவீன நேரங்களிலும் தேவன் நம்மை பாதுகாத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மௌனமாய் இருக்க வேண்டாம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே மனக்குழப்பங்களிலே மனவேதனையிலே பிரச்சனையிலே போராட்டங்களிலே தேவன் நம்மை பாதுகாத்தாரே. எந்த ஒரு ஆபத்துகள் நாச மோசங்கள் வராதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்தாரே. அதற்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஹalleluya. நமக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகளுக்கு நம்மை தேவன் பாதுகாத்தாரே. அதற்கு இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். 1429வது பாடல் 28 1428. எல்லாரும் உற்சாகமாக கையெழுத்தி பாடுவோம். ஹalleluya. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம்.
அப்பா நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதாக. அப்பா உம்முடைய சித்தங்கள் நிறைவேறுவதாக. எங்களை குறித்ததான அப்பா உம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதாக. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே ஏசப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை குறித்ததான திட்டங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை குறித்ததான ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை குறித்ததான ஒரு முடிவு உண்டு ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. அப்பா நீர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஏசப்பா. எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தின்படியே நடப்பதாக. எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல ஏசப்பா. எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல அப்பா. எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல அப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரம் வெளிப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் வெளிப்படுவதாக. அப்பா உம்முடைய சித்தம் வெளிப்படுவதாக. உங்கள் நோக்கம் வெளிப்படுவதாக. எங்களை குறித்ததான உம்முடைய நோக்கங்கள் திட்டங்கள் வெளிப்படுவதாக. எல்லாரும் ஏசப்பட கேட்போமா? ஏசப்பா இந்த சபைக்கு அப்பா நீங்க என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்க ஏசப்பா என்று சொல்லி கேட்போமா? ஏசப்பா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. என்ன நோக்கத்திற்காக என்னை தேர்ந்தெடுத்தீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்னை உருவாக்குனீங்களோ ஹalleluya அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்க ஏசப்பா என்று சொல்லி கேட்போமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை தட்டி தேவனை ஆராதிப்போம். நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டாம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை குறித்ததான திட்டங்கள் உண்டு ஏசப்பா. எங்களை குறித்ததான நோக்கங்கள் உண்டு ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நம்மளை குறித்ததான திட்டங்கள் நிறைவேறணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் முடிவெடுத்தால் யாரால் மாற்ற முடியும் ஆண்டவரே. எங்களை குறித்ததான அப்பா நீங்களுடைய திட்டத்தை நாங்கள் எங்களால் மாற்ற முடியாதப்பா. எங்களால மாற்ற முடியாத ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஹalleluya. நீர் திறந்த கதவை யாரால் பூட்ட முடியும்? நீங்கள் அடைத்த கதவை யாரால் திறக்க முடியும்? எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நீர் செய்கிற நன்மைகளை யாரால் தடுக்க முடியும்? அப்பா நீர் நன்மை செய்க ஏசப்பா. அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்கிற நன்மையை மனிதனால் தடுக்க முடியாது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு திட்டம் உண்டு ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம் தேவனிடத்துல கேட்போமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் ஒரு நேரத்திலே ஏசப்பா ஒரு மனிதனையே நாம் நம்பி இருந்திருக்கிறோம். ஒரு காரியத்தையே குறித்து நம்பி இருந்திருக்கிறோம். இப்பொழுது அது எல்லாம் நமக்கு வெறுப்பாய் தோன்றுகிறது. இப்போது அது எல்லாம் நமக்கு வீணாய் தோன்றுகிறது. தேவனுடைய பார்வையிலே நாம் தேவனுக்கு அடுத்தாலே தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு மேலே எதையும் நீங்க வைக்க கூடாது. அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா உமக்கு அடுத்தபடியா நாங்கள் எதையும் யோசிக்கணும் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் எங்களுக்கு முதல் இடத்துல வரணும் ஏசப்பா என்று சொல்லி கேட்போமா? எல்லாவற்றிலும் தேவனை முதல் இடத்துல வைப்போமா? ஏசப்பா நீங்க எங்களுக்கு முதல் தலைவராய் இருங்கப்பா. நீங்க எல்லாவற்றிற்கும் தலைவராய் இருங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா
தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியோ
ஆண்டவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நம்மளை குறித்து எதை நினைத்திருக்கிறாரோ அது நடக்கும் வரையிலும் தேவன் நம்மை புடமிட்டுக் கொண்டே இருக்கிறார். தேவன் நம்மை புடமிட்டுக் கொண்டே இருப்பார். தேவன் நினைத்தது நடக்கும் வரையிலும் தேவன் நம்மை புரட்டி எடுத்துக்கொண்டே தான் இருப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் எதன் மேலே அதிகம் பற்று வச்சிருக்கிறோமோ, எது மேல அதிகம் ஆசை வைத்திருக்கிறோமோ, அதை வெறுக்கும் வரையிலும் தேவன் நம்மை புடமிட்டுக் கொண்டே இருப்பார். ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாம் இது இருந்தால் போதும், நம் பணம் இருந்தால் போதும், நமக்கு ஆசீர்வாதம் இருந்தால் போதும், நமக்கு செல்வம் இருந்தால் போதும், நாம் உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நாம் எதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமோ, எதை குறித்து நாம் யோசித்து அதன் மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோமோ, அதன் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அதன் மேல் வெறுப்பு வரும் வரைக்கும் தேவன் நம்மை புடமிட்டுக் கொண்டே இருப்பார். தேவன் நம்மை புடமிட்டுக் கொண்டே இருப்பார். நாம் வாயால எதை பிடிக்கும் என்று சொன்னோமோ அதை பிடிக்காது என்று சொல்லும் வரையிலும் தேவன் நம்மை புடமிட்டுக் கொண்டே இருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தேவனை நேசிக்க வைப்பார். நம்முடைய தேவனை முழு மனதாய் நேசிக்க வைப்பார். ஹalleluya. நம்மளை குறித்ததான திட்டங்கள், நம்மளை குறித்ததான நோக்கங்கள் அவருக்கு தெரியும். நம்மளை குறித்ததான நோக்கங்கள் அவருக்கு தெரியும். நம்மளை உருவாக்கும் வரையிலும், நம்மை அவரை போல அவர் சித்தத்துக்கு நம்மை வணைத்துக் கொள்ளும் வரையிலும் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். தேவன் நம்மை வளைந்து உடைத்து அவருடைய பொருட்களை போல, குயவன் கையில் இருக்கும் களிமண்ணை போல நம்மை உடைத்து அவருக்கு சித்தமானபடி, அவருக்கு சித்தமான பொருளை வணைத்துக் கொள்ளுவார். ஹalleluya, ஹalleluya. நம்மளை குறித்ததான ஒரு முடிவை தேவன் எடுக்கும் போது அதை யாராலும் மாற்ற முடியாது, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஹalleluya. நாம் அநேக நேரங்களிலே ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு எதற்கு இந்த பிரச்சனைகள், ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த வியாதிகள், ஏன் எனக்கு இந்த வறுமைகள், ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே. அநேக நேரங்களிலே அது எதனால் வந்தது என்று நாம் யோசித்திருக்கோமா? அது எதனால் வந்தது என்று நாம் யோசித்து உணர்வோடு இருக்கிறோமா? அதை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர வேண்டும். தேவனுக்காய் நாம் வைராக்கியமாய் வாழ வேண்டும். எல்லாவற்றையும் ஒரு விசை நாம் யோசித்து பார்ப்போமா? ஆண்டவருக்கு மேலே நாம் எதையெல்லாம் வைத்தோமோ அதையெல்லாம் தேவன் குப்பையாக எண்ணவும் சொல்லியிருக்கிறார். அவையெல்லாம் குப்பையாகும் வரை ஏசப்பா எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய வாயிலே வரும் வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதே இல்லை. அவர் நம்மை குறித்ததான திட்டங்கள் நிறைவேறும் வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதே இல்லை. நாம் அநேக காரியங்களை குறித்து யோசித்து வைத்திருக்கிறோம். அநேக காரியங்களின் மேலே நாம் விருப்பம் வைத்திருக்கிறோம். அநேக காரியங்கள் மேல் நாம் ஆசை வைத்திருக்கிறோம். அதை எல்லாம் தேவனுக்கு தெரியும். அதை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் எப்போது உணர்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும். எல்லாரும் கையில தட்டி சொல்லுவோமா? ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே உம்மை தவிர எனக்கு ஏதும் வேண்டாம் ஏசப்பா. உம்மை தவிர, உம்முடைய சித்தத்தை தவிர எனக்கு ஏதும் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த கண்ணீர், ஏன் எனக்கு இந்த கவலைகள் என்று சொல்லி நாம் கேட்கிறோமே. உலகத்துல எல்லாரும் நல்லதானே இருக்கா? ஏன் எனக்கு இந்த போராட்டம், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறோமே. ஏன் என்றால் தேவனை குறித்ததான திட்டங்கள் நிறைவேற வேண்டும். தேவனை குறித்ததான ஒரு திட்டங்கள் நிறைவேற வேண்டும். அதற்கு ஏசப்பாக நாம் ஒப்பு கொடுப்போமா? எங்களை குறித்ததான திட்டங்கள், என்னை குறித்ததான திட்டங்கள் நிறைவேற்றுங்கப்பா. எங்களை குறித்ததான திட்டங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நீர் எங்களை குறித்ததான ஒரு திட்டம் உமக்கு தெரியும் ஆண்டவரே.
எல்லாவற்றையும் விட்டுவிட அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம், கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய திட்டத்துக்கு அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய நோக்கத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை குறித்ததான நோக்கங்கள், எங்களை குறித்ததான திட்டங்கள், எங்களை குறித்ததான காரியங்கள் நிறைவேறுவதாக அப்பா நாங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு நிச்சயமாய் பலனை தாங்க ஆண்டவரே. அப்பா அண்ணாவின் கண்ணீரை கண்ட தேவன் அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கண்ணீரை கண்டு அப்பா எங்களுக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்போதும் இந்த பிரச்சனையே இருப்பது உங்க சித்தம் அல்ல. எல்லாரும் கைகள் தட்டி கைகள் தட்டி சொல்லுங்க. ஏசப்பா எங்களுடைய குடும்பத்திலே கிரியை செய்கிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகள், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கண்ணீர் மாறுவதாக, கவலைகள் மாறுவதாக, ஏவுதலின் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மனிதர்களுக்கு முன்பாக அப்பா நீர் தலையை நிமிர்ந்த பண்ணுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. அப்பா நாங்கள் கடன் பிரச்சனையோடு இருப்பது உங்க சித்தம் அல்ல ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்குங்கப்பா. நாங்கள் வறுமையோடு இருப்பது உங்க சித்தம் அல்ல. நாங்கள் வியாதியோடு இருப்பது உங்க சித்தம் அல்ல. அப்பா நீர் எங்களை கொண்டதானே லோகத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் தேவன் நம்மை கனிமணி போல பாதுகாத்து நம்மை ஆராதித்து கொண்டு வந்த கிருபைக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தி பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், சங்கீத பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், சாட்சி பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, காணிக்கை பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாய், தேவன் என்ன நோக்கத்தோடு என்ன திட்டத்தோடு தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றும்படியாய் கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் சபையில் நடக்கிற நற்செய்தி கூட்டங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், அழைக்கப்பட்ட ஊழியர் தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய், எல்லாரும் நற்செய்தி கூட்டங்களுக்கு வரும்படியாய் இவர் கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட ஊழியர் உள்ளமாய் எங்களோட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அந்த கூட்டங்கள் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்பா. எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. எழுத்துள்ள தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், ஹalleluya. அதற்கு பார்க்கிற ஜனங்கள் மனம் விரும்பும்படியாய், உலகமும் எழுத உதவி செய்யும்படியாய், கொடுக்கிற கரங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், என்று அநேக தேவனுக்கு அப்பா எழுத்து உழைத்து கொடுக்கும்படியாய் எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்று அநேக எழுத்து உழைத்து காணிக்கை கொடுக்கிறதுக்கு அப்பா நீங்க உதவி செய்யுங்க அப்பா. அநேக ஜனங்களை எழுப்பி தாங்க ஆண்டவரே. உலகமும் எழுதி முடிக்க அப்பா நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya